சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருட்ச சாபம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் விருட்ச சாபம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக எந்த ஒரு அவசியமும் இன்றி, எந்த ஒரு காரணமும் இன்றி மர செடி கொடி பயிர்களினுடைய உயிர்களை எடுக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களுக்கு இந்த விருட்ச சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நன்றாக பசுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய மர செடி கொடி பயிர்களுக்கு தீ வைக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களுக்கும் இந்த விருட்ச சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, எந்த ஒரு காரணமும் இன்றி மர செடி கொடி பயிர்களை வேரோடு புடுங்கி போடக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த விருட்ச சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஐயா, இந்த விருட்ச சாபத்திற்கு உண்டான தீர்வு என்ன என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இது போன்ற மர செடி கொடி பயிர்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஏதேனும் ஒரு சிவ ஆலயத்திற்கு வில்வமர கன்றுகளையோ அல்லது ஆலமர கன்றுகளையோ தானமாக தர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஆலமரக்கன்று, அரசமரக்கன்று, வில்வமரக்கன்று, தென்னை மரக்கன்று போன்ற மரக்கன்றுகளை தனது கையால் நட்டு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, பூமி தாயினிடமும் ஆகாச தாயினிடமும் இந்த பிரபஞ்ச தாயினிடமும் இயற்கை தாயினிடமும் மனதார மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் இது போன்ற தவறுகளை தெரிந்தும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.